Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. Mostly நம்ம இந்த சேனலில் வந்து ஃபோட்டோ வீடியோ எடிட்ஸ் அண்ட் ட்ரோன் ரிலேட்டட் வீடியோஸ் அண்டு ட்ராவல் vlog இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு ஸ்க்ரிபிள்ன்ற ஆப்லேருந்து எப்படி நம்ம சின்ன சின்ன வீடியோஸ் அனிமேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதை மாதிரி அனிமேஷனை வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்றதும், இந்த சாஃப்ட்வேரை பற்றி சின்ன அந்த டூல் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றியும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆக்சுவலி பெய்டு வெர்ஷன், பட் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக ஃப்ரீ வெர்ஷனும் கொடுக்குறாங்க, வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷனோடு கொடுக்குறாங்க. வாட்டர் மார்க்லாம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை வந்து நீங்கள் வந்து பே பண்ணாமலே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. அது என்னன்றதும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு டெமோ மாதிரி வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன்றதுனால இது எல்லாமே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இஃப் நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபெசிலிட்டி மாதிரி கிடச்சிரும். ஆனால் நீங்கள் பே பண்ணி வாங்குறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. Scribble Pro for ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாவில் நீங்கள் பண்ண ஒரு ஒர்க்கை, அதாவது இப்போ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனில் பண்ண ஒர்க்கை இதை மாதிரி ஒரு டேகோடு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது டெய்லி ஒர்த்தருக்குன்ற மாதிரி இவங்க வந்து அந்த ப்ரோ வெர்ஷனை வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவாகவும் தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த 299 ருபீஸை வந்து சேவ் பண்ணலாம். இந்த 299ன்றது 40% ஆஃபர்னு போட்டு பை ஒன் டைம் ஆஃபராக கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் மந்த்லி 100 ருபீஸ் பே பண்ணியும் வாங்கலாம். இப்போதைக்கு நானும் ஃப்ரீ வெர்ஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக. இங்கே வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இது நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுலேயும் 3 இருக்குது. ஸ்க்ரிபிள் குயிக்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து டிஃபால்ட் அனிமேஷன்ஸ் மட்டும் வரும், அதை வச்சு மட்டுமே பண்ணலாம். அடுத்து ஃபோட்டோ வந்து சின்னதாக அனிமேஷன் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ, நான் வீடியோ தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் போயிட்டு இங்கே மறுபடியும் ஒரு ப்ளஸ் இருக்குது, இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன வீடியோ பண்ண போகிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணணும். நான் இப்போ வந்து MS தோனியோட இந்த சின்ன அனிமேஷன், ஜிஃப் அனிமேஷன், இதை தான் நான் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்மால் அனிமேஷன், இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்காக. அண்ட் ஃப்ரீ வெர்ஷனில் வந்து மோஸ்ட்லி 10 செகண்ட்ஸ்க்குள்ளே இருக்க வீடியோ மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது. நீங்கள் பெரிய வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் அதை எடுத்துக்கும். நான் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் தான், அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 10 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்தோன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ்னு கணக்கு வச்சாலும் நீங்கள் 10 செகண்ட்ஸ்க்குனா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப எங்கேயோ போயிடும். ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணனால இங்கே மேலே வந்து இந்த ரவுண்ட் பட்டன் இருக்கு இல்லையா, இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தோடனே கீழே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ்ன்றது இருக்குது. இது ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன அனிமேஷன், அவர் நடந்து போகிறது, கேப் மாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இதுதான் நம்ம வந்து அனிமேட் பண்ண போகிறோம். இந்த டிக்கை கொடுத்தோன்னா இது வந்து ஃப்ரேம்ஸ் வந்து அப்லோட் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு 3 செகண்ட் வீடியோ. பட் இங்கே கீழே எவ்வளோ ஃப்ரேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 36 ஃப்ரேம்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் பண்ண போகிறோம். என்ன மாதிரி பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் க்ளோ மாதிரி, ஒரு நியான் க்ளோ மாதிரி ஒரு அவுட்லைன் க்ளோ மட்டும் கொடுக்கலான்னு இருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த டூலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இருக்க பட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ். இப்போ டிஃபால்ட்டாக அது எல்லோ கலரில் இருக்குது. இதை நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இத்தனை கலர்ஸ் வெரைட்டி இருக்குது. இதில் டிரான்ஸ்பரன்சி மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் இந்த ஒரு வேரியண்ட்டும் கிடைக்கும். நீங்கள் ரெட்டை சூஸ் பண்ணிங்கன்னா மைல்டு பிங்க் கலர்லேருந்து டார்க் ரெட்லேருந்து டார்க் ப்ரௌன் வரைக்கும் போகுது. அதே மாதிரி ப்ளூ, எல்லாமே அந்த மாதிரி ஒரு வெரைட்டியில் இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக எல்லோலேயே நான் வச்சுக்கிறேன், செலக்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்க பட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரேம் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டன் போகிறதுக்காக ஒரு பேக் ஸ்பேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபார்வர்ட் போகிறதுக்காக தேர்ட் பட்டன். இது வந்து எரேசர் டூல். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பண்ண லைனை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து நீங்கள் பண்ண போகிற அனிமேஷன், அதாவது ட்ராயிங்கோட
ஷேப்ஸை வந்து இதில் கொண்டு வருது. ஃபஸ்ட் ஒன் வந்து ட்ராயிங் மாதிரி, செகண்ட் ஒன் பாயிண்ட் டு பாயிண்ட் லைன்ஸ் மாதிரி வரும், தேர்ட் ஒன் சர்க்கிள், ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே பேலட் இருக்குது. பேலட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் ட்ரா பண்ண போகிற லைனோட சைஸு, க்ளோ எஃபெக்ட் இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து ஷோ ப்ரீவியஸ் ஃப்ரேம் ட்ராயிங்னு இருக்குது. அது என்னென்னா, உங்களோட ப்ரீவியஸ் ஃப்ரேமில் நீங்கள் என்ன மாதிரி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த ஃப்ரேமில் வரைகிறதுக்காக இந்த டூல். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளாக இருக்கிறதுக்காக இந்த கிரிக்கெட் பேட்டோட ஹேண்டில் இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் ஒரு அவுட்லைன் கொடுக்கலான்னு இருக்கேன். சேம் இதே எல்லோவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஃபிங்கரை வச்சு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ஃப்ரேம் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஃப்ரேமில் கீழே வந்து ஃபிங்கர் வச்சு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஃப்ரேமில் இருந்த ஷேப் அது காட்டுது. ஸோ அதே ஷேப்பில் நம்ம வரைஞ்சிப்போம் மறுபடி. ஃபோர்த், ஃபிஃப்த், இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஃபிஃப்த்து ஃப்ரேமும் சிக்ஸ்த்து ஃப்ரேமும் ஒரே மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக மறுபடியும் வரையணுன்னு அவசியம் இல்லை. ஃபிஃப்த்து ஃப்ரேமே மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஃப்த்து ஃப்ரேமில் ஹோல்ட் பண்ணுங்கள். காப்பி ட்ராயிங்ஸ்னு ஒன்று வருது, கிளியர் ட்ராயிங்ஸ்னு ஒன்று வருது. கிளியர் ட்ராயிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்சது கிளியர் ஆகிடும், டிலீட் ஆகிடும். காப்பி ட்ராயிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த கர்வ் வந்து அப்படியே செலக்ட் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் சிக்ஸ்த்து ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு பேஜ் ட்ராயிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அது அங்கேயே வந்துடும். ஸோ 5 and 6 சேம், நீங்கள் அனிமேட் பண்ண தேவையில்லை. ஓகே, அண்ட் இப்போ அடுத்த ஃப்ரேமில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு அது எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இந்த லைன் நான் போடும்போது இப்படி போயிடுச்சு, இந்த கர்வே எனக்கு தேவையில்லைன்னு தோணுது. ஸோ இந்த டூல் இருக்கு இல்லையா, பேக் ஸ்பேஸ், இதை ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா போயிடும். இஃப் சப்போஸ் தெரியாமல் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார்வர்டும் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்துடும். நான் இப்போதைக்கு இதை எரேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எரேஸ் டூலை பிக் பண்ணிவிட்டு இந்த தேவையில்லாமல் வந்த இடத்துல இப்படி எரேஸ்ட்டும் பண்ணலாம். இதுவும் வேண்டாம் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, லைன் தான் வரையணும். அதனால் நான் மறுபடியும் எரேஸ் டீசெலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் அதே ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். இப்போதைக்கு நான் இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த ஹேண்டில் மட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் டோட்டல் அவுட்லைன் ஒன்று கொடுக்கலான்னு பார்க்குறேன். சேம் டோட்டல் அவுட்லைனுக்கு இதே மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், பட் கலரை மட்டும் மாற்றிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ நான் கலர் பிக் பண்ணி ஏற்கனவே எல்லோ சூஸ் பண்ணதுனால இப்போ நான் வந்து ஒரு பிங்க் கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு டோட்டல் ஷர்ட்டோட அவுட்லைன் மட்டும், ஃபேஸ் இல்லாமல் ஷர்ட்டோட அவுட்லைன் மட்டும் கொடுக்க போகிறேன். ஓகே, நான் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் சேம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். ஓகே, மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து இந்த பட்டன் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
குவாலிட்டி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை சேம் அஸ் ஒரிஜினல் கொடுத்துக்கோங்க. அண்டு இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் வந்து ப்ரோ மோடில் இருக்கணும். நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் பண்ணதுனால நான் இது எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியல. டிஃபால்ட்டாக நான் என்ன குவாலிட்டி கொடுத்தனோ அந்த குவாலிட்டி மட்டும் தான் இப்போ எனக்கு அவுட்புட்டாக வரும். ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா, சின்ன வீடியோன்றதுனால உடனே எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து இது இருக்கும், நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி பண்ண ஒரு சில வீடியோஸும் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி. தேங்க்யூ.